டேய் யாரா நீங்களா எங்கேருந்தா வரீங்கண்ணே? ஐயோ நான் லாலிபாப் வச்சு நிற்கிறான் அவன் பண்ணையா. இவன் யாரா அவன் குச்சி சுற்றிக்கிட்டு இருக்கான்? இவன் ஏன்டே தெரியலையே. அடப்பாவியா இது என்னடா அது புல் டவுனா? இதை வேற ஓப்பன் பண்ணால் ஒரு அச்சோ இதுக்குள்ளே போயிட்டு இருக்கே. ஆஹா இது என்னண்டே தெரியலையே. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் கிட் கார்ட்டூன் தமிழ். இப்போ ரோப்ளாக்ஸ் கேம் தான் விளையாட போகிறோம். நம்ம ரோப்ளாக்ஸ் உள்ளே போகலாம். ஆஹா ஜம்ப் பண்ண. அச்சோ முள்ளாக இருக்குது கீழே. உள்ளே குதித்தோம். ஓட்டி உளுத்தி தற்கொலை பண்ணிக்கிட்டாயா ஒருத்தி. ஏன்டி பார்த்து போக மாட்டியாடி? ஏன்டி இப்படி இருக்க? முள்ளாக இருக்குது தற்கொலை. மறுபடியும் வந்துட்டாயா? டக்குன்னு குதிச்சு டக்குன்னு ஜம்ப் ஆகி வந்துக்கிட்டு இருக்கா. இன்னும் வேறு பாக்ஸாக வச்சுருக்காங்க. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? இது என்னது இது? ஏணி ஒன்று ஏறிக்கிட்டு இருக்கு. அதில் ஏறி பார்ப்போம். ஏணியில் ஏற முடியல. ஏறியாச்சு. இதை வேறு திறக்கணுமா? ஏணி போட்டு அது மேலே ஒரு கேட்டை போட்டு வச்சுருக்காங்க. அங்கே என்னமோ எட்டி பார்க்குறதுக்கு பையன் என்னன்னு தெரியல, பச்சையாக இருக்குது. போயிடுச்சுப்பா, நல்ல வேலை. உள்ளே போயிருந்தா நம்மளை பிடிச்சாம நம்மளுக்கு. என்னது இது? என்னென்னமோ வச்சுருக்காங்க. வாப்பா என்னடா அது உருண்டு ஓடிக்கிட்டு இருக்கு. மோளை போனால் அரைச்சிரம்பளுக்கு முள்ளு மாரி இருக்குது. இதில் தப்பிச்சு ஓடின்னு இல்லைன்னு சொன்னால் அது வரத்துக்காட்டி நம்ம தப்பிச்சு பண்ணல. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இல்லாட்டி நம்ம தப்பிச்சு. இவன் யார் அவன் குச்சை சுற்றிக்கிட்டு இருக்கான்? என்னது இது? இதுக்குள்ளே என்னமோ இருக்குது குப்பை சுட்டி மாரியே. இதை வச்சு உடைக்கணுமா? ஓடாடா உடச்சி உள்ளே இறங்கியாச்சு. இதில் லேசர் லைட்டு போயிட்டுருக்கு. என்ன அவன் லேசர் லைட்டில் பூந்து போயிட்டுருக்கான்? அவன் மட்டும் பூந்து போகிறாங்க. நம்ம பூந்தா மறுகையாகி விட்டோம். ஆனால் நீங்கள் மட்டும் எப்பட்றா பூந்து போனீங்க? என்னடா மறுபடியும் இங்கேருந்து வரீங்க? நல்ல வேலை உடச்சலாம் ரெடியாக தான் இருக்குது. லேசர் லைட்டு நிற்கிட்டு மேடம் ஏன்டா அர்ஜென்ட் பண்ணுற? எவ்வளவு எல்லாரும் லேசரில் பாட்டி அவன் பூந்து ஜாலியாக போயிட்டு நம்ம போக முடியல. சரி மேலே போனோன்னு போயிடுவோம். மேலே போனோன்னு தானே போனோம். அதுக்குள்ளே நம்ம எப்படி செத்தோம்? லேசர் லைட்டு கொஞ்சம் சுலாவாக என் கேரண்டு போகக்கூடாது அந்த டயத்தில். ஜம்ப் பண்ணி போயிட்டான்டா. லேசர் லைட்டு போகுதுன்னு தெரியல, அதில் போய் ஏன்டா ஜம்ப் பண்ணேன்? எனக்குன்னே வரீங்களாடா நீங்கள்? ஐயோ ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? உங்களை வச்சுக்கிட்டு மாரடிக்க வேண்டியதாக இருக்குடாடே. என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியலையே கைஸ். இதில் இவனை ஒருத்தன் பச்சையாக நிற்கிறான்ப்பா. இவன் தான் எட்டி பார்த்தது. இவன் ஏன்டா குதிச்ச? பிடிச்சிட்டான்டா. என்னது கை இப்படி இருக்கு? எம்மாடியோ நல்ல வேலை தப்பிச்சு போகணும். எப்படியாவது டக்குன்னு பிடிச்சிடறான் இவன். வேஸ்ட் கீழே குதிச்சாலே பிடிச்சி அமைக்கிறோம். நம்மளுக்கு என்ன மஞ்சளாக இருக்குது. ஏதோ கலெக்டேட் பண்ணியாச்சு. உள்ளே போவோம் வாங்க, நேராக போவோம். இதில் ஒரு ஏணி போயிட்டுருக்கு. சொச்சோ ஏறா ஏறி மேலே போவோம். இதுனா ஒரே அட்டைப்பட்டியாக இருக்குது. அதில் ஏதோ மஞ்சளாக வச்சுருக்காங்க. கலெக்ஷன் பண்ணியாச்சு. இது யாராதே? ஏமாண்டா அவன் குச்சி மாரி வச்சுட்டு நிற்கிறான், ஸ்டிக் மாரி. நல்ல வேலை நம்மளை அடிக்கலை, நம்ம தப்பிச்சிட்டோம். இது என்ன அது இதுன்னே தெரில காய்ஸ். என்னடா கலராக அடிக்கிறீங்க? என்ன நம்ம வந்த இடத்துக்கு மறுபடியும் ரிட்டன் வந்திருக்கோம். இந்த கதவை திறக்கணுமா? ஏறி போவோம். யாரும் நம்மளை பிடிக்க வராங்க. ஓடு. ஏண்டா நீங்கள் எப்படி இருக்கீங்க? போலீஸ்காரங்க நம்மளை துரத்துறாங்க கை. 3 பேரும் வேணா இங்கே அனுப்பிச்சி விட, நான் பார்த்துக்கிறேன்னா. இவனுங்க முடிச்ச உடனே ஒரு மீன்பாடி வண்டியில் போட்டு அங்கே அனுப்பிச்சி விட்டானுங்க. அங்கே ஒரு 7 பேருமா. அவனுங்கனால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அடிச்சானுங்க. குமுறுன்னு கும்பிட்டாங்க. இப்போயாவது தப்பிச்சு போகணும். என்னாடி அடிக்கிறாங்க? மறுபடியும் வராங்கடா. 7 பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க. தப்பிச்சு ஓடுவாங்க. இந்த ஒருத்தர் ஜெயிலில் போட்டிருக்காங்க. போன தடவை கும்முன்னு கும்பிட்டாங்க. இப்போயாவது தப்பிச்சு நான் அப்பாடா தப்பிச்சுட்டேன்டா. நல்ல வேலை. டேய் கூட்டமாக வந்து அடிக்கிறீங்க. இருங்கடா நான் வந்து பார்த்துக்கிறேன் உங்களை. ஐயோ என்ன அடி. இது என்னது? சரி வாங்க போவோம். இதில் ஏறி ஜம்ப் பண்ணுமா? இது என்னது இப்படி இருக்குது? இதில் குதிச்சா எங்கே போகணுன்னே தெரியலையா? பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவை பார்த்து விட்டோமே. மறுபடியும் முதல்லேருந்து போகணுமா? அடப்பாவிகளா எங்கேருந்துடா வரீங்க? அப்பாடா தப்பிச்சுட்டோம்டா. நேராக போயிட்டுருக்கோம். இது என்னது கேட்டு மாரி இருக்குது? என்னான்னே தெரியலையா? இது என்னது? இதை திறக்கணுமோ? என்னன்னா வழி கீழே வேறு பச்சை நிற்கிறான். என் பச்சை கலர் மனுஷன். தப்பிச்சு ஓடினோம். இது என்னது? இதுக்குள்ளே ஓடிடணுமா? நம்ம சப்புன்னு ஓடிடுவோம். நீந்தி வந்து நம்மளை பிடிச்சிருவான். இவன் யாரா சின்ன பிள்ளை மாரி காலையும் கையும் ஆடிட்டு அழுதுகிட்டு இருக்கான். வேண்டு நீ எங்கேம்மா போகிற? முன்னாடி ஓடுற. நீ வர. திறந்துருச்சு. என்ன பேனை ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. தப்பிச்சோ. வந்துடுச்சு. ஓடிடுவோம். நின்றுனா நம்மளால் தப்பிக்க முடியாது. தப்பிச்சிட்டோம்ப்பா. விளாண்டம் வந்துட்டோம்டாடே. நாங்களாம் யார் இப்படி வந்தோம்? பார்த்து யாரும் அவன் கத்திக்கிட்டு கிடக்கான். ஜெயிலில் பிடிச்சி போட்டாங்களா? உள்கிட்ட போனால் நம்மளை பிடிச்சி அமைக்கிடுவான். வாடா. எதுக்கு எங்களை ஜாவணிக்க வேணாம். தப்பிச்சு போகிறோம்டா படாடே. எங்களையே கொள்ள பார்க்குறியா? கலெக்ஷன் பண்ணியாச்சு. இது எப்படி திறக்கிறது? இது திறக்க முடியாதோ? வேறு எப்படி போகிறது? இந்த திறக்கிறாயா ஒருத்தி? டொக்குன்னு தட்டுறா. அதே மாதிரி தட்டுவோம். என்ன கீழே எப்படி இருக்குது? எப்படி குதிச்சு அவுட் ஆகிடுவோமா?
பச்சை பச்சைன்னு இருக்குது. என்னடா அது? அடா பாவிகளா, ஒரே டாக்கா இருக்குது. எப்படி தப்பிக்கிறது தெரியல. ஐயோ தப்பிச்சிட்றா கைப்புள்ள. ஐயோ இங்கேயும் டாக்கா. ஓ தலைவல் தப்பிச்சாச்சு. இங்கேயும் டாக்கா. தப்பிச்சிட்றாடே. எங்கே பார்த்தாலும் ஐயோ கடிக்க வருது. இது என்ன 2 தலை டாக்கு வந்துக்கிட்டு இருக்கு. ஏறா நல்ல வேலை 2 தலை கடிச்சிச்சுனா 2 பக்கமும் கீஞ்சிரும். அடா பாவிகளா, ஒரு வாய்க்கேங்க நம்ம தப்பிக்க முடியாது. 2 வாய் வச்சுட்டு வந்துப்பா. நல்ல வேலை தப்பிச்சு ஏறிட்டோம். என்னடா அது குதிச்சிட்டோம். யாரா நீங்களாம் எங்கேந்திரா வரீங்க? ஹவு டு ஐ டெல் யூ நவ்? யாரா நீங்களாம் எங்கேந்திரா வரீங்க? பாவிகளா, இது என்னது? இது ஆன் பண்ணுமா? ஆன் பண்ணுவோம். ஆன் பண்ணுறதுக்கு மேலே ஏறுது கேட்டு. இதெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியலையே. இதில் ஏறிப்போம். என்ன சுவரெலாம் உடஞ்சிருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்றா பண்ணாமல் வச்சுருக்காங்க காய்ஸ். ஏன்டா ஜெயில், இவ்வளோ பெரிய ஜெயில் நடத்துகிறீங்க, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒழுங்காக பண்ண மாட்டீங்களாடா? ஓட்டையும் உடைச்சலமாக வச்சுருக்கீங்க. தப்பிச்சு போகிறதுக்கு ஒரு ஏசி போட்டிங்களாடா? சரி வாங்க போவோம். இதை தட்டி பார்ப்போம். திறந்துருச்சு. உள்ளே போவோம் வாங்க. யாரும் வெட்டி பார்க்கலாம். எவன்டா அவன்? தெரியலப்பா. இவனை தப்பிச்சிட்டோம்ப்பா. எவனோ வந்தான், திரும்பி பார்த்தா ஆளை காணு. என்ன மேஜிக்கோ மாயமோ மஞ்சளமோ தெரியல. எவனோ ஒருத்தன் ஓடிப்பிட்டான். யாரா அவன்? ஒருத்தன் நிற்க அவன் மண்டைய அடிக்கிட்டு. நீ யாரா நீ? என் வண்டி தெரில. நம்ம போயிடுவோம். அங்கே போயிடுவோம். எப்படி? என்ன அது? இது எங்கேருந்தா வருது? இது என்ன பச்சைன்னு பச்சை ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு. எப்பட்றா பச்சைன்னு போகிறீங்க எல்லோரும்? பச்சை கெட்டிக்கிட்டேங்க இருக்கும் முளக்கு. நம்ம தப்பிச்சிடுவோம் வாங்க. என்ன அது? இதுலேருந்து ஏறி குச்சா அதில் போய் பச்சையில் பட்டுருவோம் முளக்க. எப்பட்றா நாங்கள் தப்பிக்கிறது? போயிட்டோமே. மறுபடியும் முதல்ல இருந்தா தப்பிக்க முடியாதான்னு தெரியலையே. எப்படியாவது தப்பிச்சாகணும். நாங்களாம் யார் நினச்சா எப்படி தப்பிச்சிடுவோம் இந்த தடவை. வாடா போவோம். ஏறி போவோம். டே போயிட்டே இருவானே. நேராக ஜம்ப் பண்ணி போடா. அதில் படாமல் போடாடே. ஜஸ்ட் மிஸ்ஸு. காலு பட்டுச்சு. கக்கூசுக்கு போயிடுவாங்க எல்லாம். இது ஒன்று தான் இருக்குது. தப்பிச்சு ஏறிடணும். இதில் மட்டும் ஏறினா இந்த ஆட்டம் ஆடுது. அடப்பாவியில் காலை வைக்கிறது முன்னாடியே ஆடுது. நம்மளை தள்ளி விட்றோமோ? அங்கே போயிட்டு கீழே போயிட்டு மேலே வருமா? வாங்க ஆடுறதுக்குள்ளே மேலே ஓடிடணும். இல்லைன்னா ஜஸ்ட் மிஸ்ஸு. தப்பிச்சாச்சு. இது என்னது? குகை. யார் மண்டடாது? யார் மண்டையை வச்சு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன அது வெடிக்குதே? எங்கேருந்து வெடிக்குதே? லேசர் வாயா? பல்லெல்லாம் பெருசாக வச்சுருக்கானே. கண்ணை பார்க்குறான்டா அவன். பார்க்குறான் மாரியா இருக்குது. உயிரோடு இருக்கானா என்னன்னு தெரியல. லேசர் வந்து போகுது. நம்ம நம்பி மேலே ஏறலாமா? எங்கே திரும்பி போகிறீங்க? நீங்கள் மட்டும் ஜம்ப் பண்ணி அசால்ட்டாக போகிறீங்க. நாங்கள் உள்ளே போனாலும் லேசர் பட்டுறது. ஜஸ்ட் மிஸ்ஸு படலப்பா. ஆனால் அவன் மட்டும் அசால்ட்டாக ஜம்ப் பண்ணி போயிட்டுருக்காயா? நான் வேகம் போயிட்டுருக்கா. மாமா மின்னல் அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கா. என்ன வந்திருக்காக, மாப்பிள்ள மொக்கச்சாமி வந்திருக்காக, மற்றும் நம் உறவினர்கள்லாம் வந்திருக்காக. மாமா மின்னல். என்ன வேகம் போயிட்டுருக்காயா? அவளை நம்ம பிடிக்க முடியாது போலக்கு. ஐயோ எங்கே போடுறா? மறுபடியும் மின்னல் வார்த்தால் தாண்டா போயிட்டுருக்கா அவன். நம்ம தப்பிச்சு போவோம் வாங்க. என்னாடி எப்பா எப்பா ஏனிக்குள்ளே ஏன்டா கேட்டை போட்டு வச்சுருக்கீங்க? நம்ம மேலே ஏறி போவோம். யாரா இங்கே இருக்கா? என்னடா பால்லாம் வச்சுருக்காங்க? யாரா அவன்? லாலிபாப் மாரி வச்சு வச்சுருக்காங்க. குண்டா கலெக்ட் பண்ணிப்போம். இது உள்ள என்ன ஒரே பாலாக கிடக்கு. இவன் யாரா? இவன் எங்கேருந்துடா வரீங்க நீங்களாம்? வெரைட்டியாக நிற்கிறீங்களாடா? என்ன பால்லாம் டச் பண்ணாமல் போகணுமா? அப்பா பாலை வாச்சிட்டு போனால் என்னடா? இல்லை பாலை டச் பண்ணாமல் போகணுமா? பால் தானடா அது. சரி வாங்க டச் பண்ணாமல் போயிடுவோம். நமக்கு இதில் என்ன இருக்குது? என்ன தனியாக ஊற்றி வச்சுருக்காங்க. எப்படா ஒரு வேலையை கட்டி விட்டுறாங்க. என்னடா அது? தண்ணியில் போட்டோன்னா மறைஞ்சிட்டு வந்தோம். வழுக்கி விட்டு ஒன்றும் ஒன்றும் ஆகலப்பா. சரி வாங்க போவோம். நம்ம என்ன எங்கே போனாலும் அங்கேயே கொண்டு வந்து விடுது. அடாடாடாடாடா இது என்னது? ஐயோ எவனை கத்துறான்? கொஞ்சம் கத்திட்டு ஓடுறான். பாத்ரூமை திறந்து விட்டோம்ப்பா. நம்ம பாத்ரூமை திறந்து தெரிச்சிட்டு ஓடிட்டுருக்கான். பாத்ரூம்லேயும் தெரிச்சு ஓடிட்டான்னா நம்ம பாத்ரூமில் ஸ்பானரை கொண்டு வந்து வச்சுருக்கோம். இதை வச்சு என்ன பண்ணுறது? உடைக்கணுமா? இதை உடைக்கிறோன்னு சொல்லிட்டு அவனை பார்த்துட்டான். பாத்ரூம் போனவன் தப்பிச்சு ஓடிட்டான். வெறுண்டு ஓடிட்டாங்க. நம்ம தப்பிச்சு போவாங்க. இது என்ன பண்ணுறது தெரியலையே. சரி வாங்க. இந்த ஏதோ ஸ்பானர் காட்டுது. அதை ஃபைண்ட் பண்ணி என்ன பண்ணுறது? எப்படி போகிறது? இவன் மட்டும் எங்கேருந்து தான் ஓடுறான்னு தெரில. அவன் மட்டும் எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்காப்பா. என்ன ஓட்டம் ஓடுறா? என்ன இது வந்துட்டா அவர் ஸ்பானர் எடுத்துகிட்டு வந்துட்டான். எங்கேயோ போகிறான். எங்கடி போகிறடி? ஸ்பானர் எடுத்து இங்கே வச்சு உடைக்கணுமா? எப்படி உடைக்கிறதுன்னு தெரியவில்லை. வாங்க பார்ப்போம். அவன் எங்கே போனான்? அவனாவது கரெக்டாக உடைச்சிருப்பாளா? அவன் ஜன்னல் வேகத்தில் போயிட்டுருப்பாப்பா. கொட்டுது ஒரே இதாக இது கொட்டிக்கிட்டு இருக்குது. என்னான்னு போகுது பார்ப்போம் வாங்க. அடப்பாவிகளா என்னடா அது?
பாத்ரூமில் தண்ணி லீக்கேஜ் ஆகி எங்கே பார்த்தாலும் லீக் ஆகி கிடக்கு. நீ மட்டும் எப்படி அசால்ட்டாக போயிட்டுருக்க? எங்கேயோ பானை தூக்கிட்டு போயிட்டுருக்கா, எங்கே போயிட்டுருக்கான்னு தெரில. இந்த ஒரு கூட கேப்பு இதுக்குள்ளே கிட்டடாக்க என்னடா நம்ம போனோம், நம்ம போகாண்டிட்டோம். அவன் மட்டும் அது உள்ளே பூந்து போயிட்டா. அவுடு ஐ டெல் யூ நோ. சரி வாங்க போவோம். கேப்பு கடிச்சிட்டு இது வழியாக சாஞ்சு போவோம். இது என்ன இதுலேருந்து எவ்வளோ தூரம் ஜம்ப் பண்ணுமாடா? ஏன்டா ஒரு நியாயம் வேணாமாடா? எவ்வளோ ஹைட்டில் இருந்துக்கிட்டு எப்படா நான் ஜம்ப் பண்ணுறது? நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா நான் 35 அடி இருக்குண்டா. நான் இருக்கிறது 2 அடி தான் இருக்கேன். 2 அடியில் எங்கேருந்து அங்கே எப்படா தவறுது? உழுந்து சாவறான்டா. நடப்பா அவிகளா. இவன் மட்டும் பாரு ஸ்பானை தூக்கிட்டு அசால்ட்டாக போகிறப்பா. பார்த்தேன் அடியே முடியலை. இது என்ன அது பட்டன் அழுத்தணுமோ? என்னவா இருக்கும்? அடா பாவைங்களா, இங்கே ஒரு பிளேட் வச்சுருக்கீங்களாடா. இது முதல்லே சொல்லியிருக்கலாமேடா. இது தெரியாமல் நான் கஷ்டப்பட்டு ஜம்ப் பண்ணி கீழே விழுந்தேனடா. சரி பரவாயில்ல, அப்போ நம்ம பிளேட்டை வச்சுன்னா அது மேலே ஏறி போயிடுவா. அதுக்காக தான் நிற்கிறா. சரியான அழுவை பாருங்க. நான் பிளேட்டு கீழே விழுந்துட்டு காய்ஸ் எப்படியாவது தப்பிச்சு போயிடும். வாங்க இது என்னப்பா இது? மறுபடியும் ஒரு பிளேட் எடுத்துகிட்டு போகிறோம். அதில் களை வச்சு இவன் ஜம்ப் பண்ணி போய்டும். அவங்களுக்கு ஒருத்தன் வந்துட்டுருக்கான். ஆனால் நம்ம மட்டும் தப்பிச்சு போக முடியல. எப்படியாவது போய் கிட்ட போய் போட்டு பார்ப்போம். அதெல்லாம் கேட்டோட கீழே விழுந்துருது. அவங்களாம் எப்படி ஜம்ப் பண்ணி போகிறாங்க? நம்மளால மட்டும் தப்பிக்க முடியல. நம்ம மட்டும் ஏன் இந்த பிளேட்டை மட்டும் எடுத்துகிட்டு அலைஞ்சிட்டு இருக்கோம்? அவனை பிளேட் எடுக்காமே ஜம்ப் பண்ணி போகிறாங்களே. அப்புறம் நடந்து போயிட்டுருக்கான் ஒருத்தன். அடப்பாவி, நாங்களாம் தப்பிச்சு ஜம்ப் பண்ணாலும் போக முடியல, நீ பாட்டு நடந்து போயிட்டுருக்கேடா. அங்கே பாருங்கள். ஏடே இதெல்லாம் ஓவர்றா. நாங்கள் நடந்தே போக முடியாமல் நிற்கிறேன், நீங்கள் மட்டும் நடந்து போயிட்டுருக்கீங்க. அது ஜம்ப் பண்ணி கூட போக முடியல. வானத்தில் பறந்தாடா போகிறீங்க. டேய் இருங்கடா. வந்துட்டேன்டா. அவனும் மட்டும் ஆனால் எப்படி போனாங்க? சரி விடு, அவங்களுக்கு ஏதோ பவர் கிடச்சிருக்கு போல. ஆனால் இதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் நியாயமே இல்லைடா. டேய் அவனை மட்டும் ஜம்ப் பண்ணி போனால் கூட நான் ஒத்துப்பட்டான். ஆனால் நடந்து போயிட்டுருக்காங்க அவன். அடப்பாவில நாங்கள் போயிட்டோம். யாரா இவன் பச்சை சட்டை போட்டு நிற்கிறான்? டேய் செக்யூரிட்டி கார்டாடா நீரு, என்னடா சட்டையும் பண்ணுற? அவனுவெல்லாம் போகிறானுவலாம். அவனை ஏதாவது கேட்குறியாடா? தாண்டி வரேன், அதாலே என்னால் முடியல. அதுவும் கீழே வந்துருச்சு. இப்போயாவது ஜம்ப் பண்ணி போயிடுவோமா? கிட்டதான் இருக்குது ஜம்ப் பண்ணிலாம் நினைக்கிறேன். வாங்க பார்ப்போம். ஓடி போய் ஜம்ப் பண்ணி பார்ப்போம். இதுதான் கடைசி முயற்சி. அடப்பாவிகளா. டேய் இதெல்லாம் நியாயமாடா உங்களுக்கு? என்னது ரெட் அலர்ட்டு கொடுத்துருக்கு? அடப்பாவிங்களா. அவன் தப்பிச்சு அசால்ட்டாக போயிட்டான். நம்மளால் தப்பிக்கவே முடியல. இதான் நம்ம விளையாடுறோம். நம்ம ப்ரோ பிளேயர்னு சொல்லிகிட்டு இருக்கோம். கடைசியில் விளையாட தெரில கைஸ். வாங்க போவோம். இதில் என்ன ஸ்பானர் வச்சு நிற்கிறாவன். குதிச்சிட்டான் என் உள்ள. நான் தலைகீழாகத்தான் குதிக்க போயிடுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் குதிச்சிட்டான். ஜஸ்ட் மிஸ்ஸு. அடப்பாவி, ஏன்டா நியாயம் பண்ணுற? அடப்பாவி, முதல்ல தேவையில்லாமல் கொண்டு போய் குதிச்சிட்டியாடா. இங்கே பிளேட் வந்துக்கிட்டே இருக்குது. அதை பொறுத்தவரையும் நம்ம பிரச்சனை பண்ண வேண்டியதில்லை. ஈஸியாக தப்பிச்சிடலாம் நினைக்கிறேன். வாங்க போவோம். என்னடா இப்படி பண்ணுறீங்களேம்மா? என்னம்மா இப்படி பண்ணுறீங்களேம்மா? நான் நேராக நடந்து செல்ல போகிறேன். யாரும் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சரியா? எப்படின்னு தப்பிச்சிடலான்னு ஒரு ஐடியா இருக்குது. இப்போயாவது தப்பிச்சிருவோம் வாங்க. எப்படி தப்பிக்கிறது? டேய் சும்மா தானே நினைக்கிறேன். ஏதாவது ஒரு குச்சி எடுத்து போட்டு அதில் ஏறி வந்துடுவேன்டா நான். பெருசாக இங்கேயும் அங்கேயும் மண்டையை ஆட்டிக்கிட்டே நிற்கிறியாடா. தஞ்சாவூர் தலையாட்டு பொம்மையாட்டம். டே மண்டையா. ஆடாப்பா மறுபடியும் இதே இடத்துல தப்பை பண்ணிட்டியேடா. ஏன்டா இப்படி இருக்க? வாங்க இப்போயாவது தப்பிச்சு போயிடுவோம். இத்தனை தடவை கீழே விழுந்துட்டோம். இதுலையாவது தப்பிச்சு இதில் நான் தப்பிச்சு போய் காட்டுறேன்டா. டே எங்களை யார் நினச்சேன்? நாங்களாம் ப்ரோ பிளேயர். கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டாது. நான் தப்பிச்சு போகிறேன்னா இல்லைன்னு மட்டும் பாரு. யாரா எங்களை தடுக்கிறது? இது மண்டே ஆடுறதுக்கு இந்த பட்டையை இது அங்கே வந்தேன். நான் அந்த இதற்கு மண்டையில் அடிக்கிறேன்டா. தப்பிச்சிட்டோம்ப்பா. ஓடிட்டு அவன் அடிக்கலான்னு சொல்லிட்டு அவன் அடிக்கிறது முக்கியம் இல்லை. தப்பிச்சு போடுறது முக்கியம். லேசர் லைட் வர நவுந்து ஒரு தோசை கல்லுமே. யாரா நீ? ஐயோ எவ்வளோ ஒருத்தி நம்மளை பிடிச்சிட்டா கைஸ். இவன் தான் அவன். இப்படியும் நம்மளை அறுத்தெடுத்துட்டாப்புளுக்கு. நம்ம எப்படியாவது தப்பிச்சு போயிடுவோம். மறுபடியும் மாற்றிக்கிட்டோமே இவள்கிட்ட. என்னடா கையில் வச்சுக்கிட்டு அடின்னு அடிக்கிறா. என்ன அடி? ஏன்டா இப்படியே ஓடிட்டு இருந்தால் என்னையா ஒழுங்காக போடாது வர திசையை பார்த்து. நீ வேறு அநியாயம் பண்ணுறியடா. லேசர் லைட்டை கொஞ்சம் பொறுமையாக வரலாம்ல. இப்படி வந்துக்கிட்டு இருக்குன்னு அப்படின்னா என்னன்னு பண்ணுறது? ஓடு அப்படியாவது தப்பிச்சு ஓடிடுறா கைப்புள்ள. ஜஸ்ட் மிஸ்ஸு. ஏப்பா வந்துட்டோண்டா.
தப்பிச்சிட்டோம். யாரா அவன் கட்டில் கீழே மாட்டிக்கிட்டோம். கட்டில் இல்லை பைப்பா மாட்டிட்டு முடிச்சிட்டு இருக்கானே. மாட்டிட்டு முடிச்சுட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ண போணுச்சுக்க என்னையே கொண்டு விடுவாங்க. நாங்கள் தப்பிச்சிட்டோம். தப்பிச்சு போயிட்டு தாண்டா இருக்கேன் நான். என்னடா அது பாக்ஸாக வச்சுருக்காங்க. இந்த பாக்ஸை கொண்டு எங்கே வைக்கிறேன்னு தெரியலையே. பாவிகளா எங்கடா வைக்கிறது. இந்த வந்துட்டாடாவை எங்கேருந்தான் வரான்னு தெரில. நம்ம வர டயத்தில் தானே ஸ்பானருக்கு கொண்டு வந்துக்கிட்டு இருக்கா. எப்படி போகிறது. இதை உடைக்கணுமா என்ன அது. அடாடாடாடா இதில் ஜம்ப் பண்ணணுமா. வேறு வழியே இல்லையா. அந்த ஒருக்கடா வழி அதை தெரியாமல் இங்கே வந்து ஜம்ப் பண்ணிக்கிட்டு இருக்க. இங்கே வைடா இந்த சைடு என்ன இருக்குது. ஜம்ப் பண்ணியாச்சு. உள்ளே போவோம். என்ன அது மறுபடியும் பச்சை பச்சைன்னு இருக்கே. இங்கே 2 பேர் நிற்கிறாங்க. நேராக பச்சையிலே வந்துட்டோம். இதில் போவோம். இவன் வேறு குறுக்க பானை தூக்கிட்டு வந்துடும். குறுக்க இந்த கவுசிக்கு வந்தாங்கிற மாதிரி பானை தூக்கிட்டு போயிட்டுருக்காளே. இங்கேருந்துடி நீங்கள்லாம் வரீங்க. ஜஸ்ட் மிஸ்ஸு. தப்புச்சாச்சு. அடுத்து இது வேறு ஒன்று இருக்குடா. ஒன்று ஆன் பண்ணுறோண்டோ என்னான்னு இல்லையா. அதெல்லாம் என்ன அவன் மட்டும் எதுவுமே ஆன் பண்ணாமல் அவள் பாட்டுக்கு போயிட்டுருக்கா. நம்ம மட்டும் ஆன் பண்ணி பறக்க வேண்டியதாக இருக்குது. ஆடாப்பா தண்ணியில் மிதந்து போயிட்டுருக்காளுக்க பாவம் மட்டும். சரி நம்ம போவோம் வாங்க. நான் மறுபடியும் முதல்லேருந்து வந்துட்டு ஏதோ கீழே விழுந்துட்டோம் உங்களுக்கு. கரெக்டாக தான் போனோம். ஆனாலும் கீழே விழுந்து விட்டோம். சரி பார்த்துக்கலாம். இப்போயாவது முதல்ல ஜம்ப் பண்ணுற ஒழுங்கா. ஜம்ப் பண்ணியாச்சுப்பா. ஓடி வேகமாக ஜம்ப் பண்ணு. இவன் வேறு வராளே. ஏன்டி இந்த முன்னாடியே போயிட்டு இல்லையா. அப்புறம் ஏன்டி மறுபடியும் வர. விழுந்துட்டாயா. விழுந்துட்டா. இது என்னது பீரங்கி மாரி இருக்கு. குட்டி மறுபடியும் முதல்லேருந்தா இப்படியே போயிட்டு இருந்தா என்னதான் அவளை மறுபடியும் முதல்லேருந்து போயிட்டுருக்காயா. ஓடுறா எப்படியாவது தப்பிச்சு போயிடுறாடே. இன்றைக்காவது தப்பிச்சிடா. போதில்ல மாரி உளுந்து தள்ளிடாடே. வேகமாக போடா. நல்ல வேலை. இன்னும் ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிருக்க வேண்டியது. பீரங்கி பேராலே குட்டி பீரங்கி பேரா எப்படியாவது ஜம்ப் பண்ணி போடுறா. வந்துட்டோம் நம்ம. இது என்ன பீரங்கி தான் இது. இதை டேக் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம். நம்ம தப்பிச்சு ஓடிடுவோம். இது வேணாம் நமக்கு. இதுலேருந்து அது அப்படி ஜம்ப் பண்ணிடுவோம். இது என்ன பைப்பு குதிக்குது. பைப்பு ஆடுதுடா. முன்னே காலை வச்சு ஒன்றே போய் நம்மளுக்கு சரியா போச்சு. இதில் என்ன கலெக்ஷன் பண்ணிக்கலாமா. இதில் போகலாமா. நம்பி போகலாமா. உடச்சிட்டு விழுந்துமா. உடச்சிட்டு விழுந்துருச்சு காய்ஸ். ஜஸ்ட்டு மிஸ்ஸு. தப்பிச்சிட்டோம். கலெக்ட் பண்ணிக்கிட்டு மறுபடியும் குதிப்போம். இது வேறு ஆடமே. இதில் வேறு தப்பிச்சு போக வேண்டியதாக இருக்குமே. எப்படி தப்பிச்சு போகிறோன்னு தெரியலையா. ஜம்ப் பண்ணி போயிடுவோம். குதிச்சுட்டாங்க குளத்தில். என்னடா இங்கேருந்து வரீங்க. என் நியாயம் வேணாமாடா. ஒரு நியாயம் வேணாம். அதில் குதிச்சா இதுலேருந்து வேலை வருவீங்க. செக் பாயிண்ட்லேருந்து வரதில்லை. போங்கடா. மறுபடியும் முதல்லேருந்தா. இப்போ தப்பிச்சு போகிறோம் பாடுறா. இந்த தடவை கீழே விழுவாமா. மேலே அடுத்த செக் பாயிண்டில் போய் தான் நிற்கிறது. எப்படி இருந்தாலும் உளுந்து வாரிட்டோம். இதுலேயாவது உழுவாமல் கப்பிச்சு போயிடுவோம். இதுதான் ஃபைனல் சான்ஸு. இதை யாரும் மிஸ் பண்ணாமல் எஸ் ஆயிடும். இதை ஆடும் டக்குன்னு குதிச்சிடுவோம். இதை ஆடிக்கிட்டே இருக்குது. நல்ல வேலை இதில் வந்தாச்சு. இது வேறு உடஞ்சி விழுவோம். டப்புன்னு ஜம்ப் பண்ணிடணும். இல்லை நிஜம் உடஞ்சி நம்மளை தள்ளி விட்ருவோம். இதுதான் பெஸ்ட்டு. இது ஒரு செக் பாயிண்ட் இருக்குது. ஆடுது. சீக்கிரம் போவோம். உதருதே. மேலே வந்தால் தான் ஜம்ப் பண்ணுமோ. மேலே வருது. நல்ல வேலை ஏறியாச்சு. எவனாவது ஒரு செக் பாயிண்டை கொடுங்கடா. வந்துட்டாங்களா கைஸ். இது யாரா இது. இவன் தாண்டா அவன். பைப்பில் நிற்க வேண்டாம். அவன் ஸ்பானரை வச்சுக்கிட்டு பவிகளா வழி சொல்லிகிட்டு இருக்கான். இங்கே ஒரு செக் பாயிண்ட்டு. பட்டன் அழுத்திட்டு போடா. அழுத்திட்டானா. சரி பார்த்துக்கலாம். பட்டன் அழுத்திட்டான்னு நினைக்கிறேன். பட்டன் அழுத்தலாண்டே தெரியல. இந்த கதவை திறப்ப. அந்த கதவை திறந்துட்டு இது வழியாக போவோம். என்ன பண்ணுறது. இது என்ன ஒரே ரவுண்டாக இருக்குது. குதிச்சு போகணுமா. நாங்கள் இப்போ குதிக்க போகிறோம். நாங்கள் இப்படி பள்ளத்தில் குதிச்சு போக போகிறோம். வாங்க கைஸ் போகலாம். ஒன்று ரெண்டில் குதிக்கலான்னு பார்த்தா பள்ளத்தில் குதிச்சிட்டோமே. வேகமாக ஓடி போய் ஜம்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒன்று என்ன எத்தனை தடவை குதிச்சாலும் அதிலே விழுவுது. இதில் நம்ம தப்பிக்கிறது கஷ்டமோ. ஒன்று என்னடா 1லேயே 3 தடவை குதிக்கிற. 3 தடவை குதிச்சு போகணுமா. ரைட்டு விடு. ஹைட்டுக்கு போகணும். நம்மளுக்கு ஹைட்டுக்கு போய் அப்படி நம்ம வந்துடணும்னு நினைக்கிறேன். ரைட்டு விடு. வந்துட்டோம். 2 3வது ஜம்ப் 3 ஜம்ப் பண்ணி 9 ஜம்ப் பண்ணிட்டோம். நம்ம அடுத்த இதில் ஜம்ப் பண்ணி லாஸ்ட்டு 4வது வந்துட்டோம். 4லேருந்து போய் 5க்கு போயிட்டோம். 5க்கு போயாச்சு. தப்பிக்க போகிறோம்னு நினைக்கிறேன். தப்பிச்சு பாவி 5 இதில் போயிட்டு 6வது இடுக்கில் போய் விழுந்தியடா. நீ நல்லா வருவடா. எப்பட்றா நீ தப்பிப்ப. ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க கைஸ். அழகாகவே இருக்கலாம்ப்பா. இவன் நல்லா இடுக்கில் விழுந்து மறுகையாக விட்டான். இப்போயாவது தப்பிச்சு போகிறானா பார்ப்போம். இதுதான் ஜஸ்ட்டு இங்கே மிஸ்ஸுங்கிறதா. இதுலையாவது தப்பிச்சு போயிடுவோம். வாங்க கைஸ். ஜஸ்ட்டு பழகிட்டோம்ப்பா. குதிச்சு நல்லா பழகிட்டோம் ஓரளவுக்கு. இப்போ தப்பிச்சிடலான்னு நினைக்கிறேன்.
ஆனால் வந்து நினப்பில் வந்து யாரும் மண்ணள்ளி போட்டுறாமல் இருக்கணும். ஆஹா மண்ணள்ளி போட்டாங்க கைஸ், மறுபடியும் தப்பிக்க முடியவில்லையே. இதுதான் 3வது சான்ஸு. எதுலையாவது ஒழுங்காக போயிடாடே. என்னடா எங்கெங்கேயே போயிட்டுருக்க? இடுக்கில் போய் விழுவுறானோ? ரைட்டு விடு, அவனை இடுக்கில் போய் விழுவுறதா இதாகிட்டான். சரி வேகமாக போய் ஜம்ப் பண்ணு. ரைட்டு போ. ஆஹா சூப்பராக ஜம்ப் பண்ணி போயிட்டான்டா. இவன் தான் ஜம்பிங் மாஸ்டராக இருப்பான் நம்மளுக்கு. 4, 5 வரையும் கரெக்டாக ஜம்ப் பண்ணிடுறான். 6ஆவதுல வந்து குப்பரை வந்துடுறான். இவன் தான் ஜம்பிங் மாஸ்டர் குரோவி. ஏய் சீக்கிரம் போடா. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. அப்பா வந்துட்டோம்டா. நாங்கள் யார்? என்னது வண்டி கிடக்கு சரக்கா ஜெட்டு வேகத்தில் போயிட்டுருக்கா. ஒருத்தி எங்கடி போகிற? இன்னல் வேகத்தில் போயிட்டுருக்கா யாவா. நான் வேகம் போகிறேன். அடப்பாவிகளா, வண்டியில் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கிறா டான்றது. பறக்குமா வண்டி? ஓ வண்டி பறக்குது கைஸ். ஐயோ பறந்த வண்டி கீழே வந்துருச்சு. சரி இப்போ தான் முறையாக வண்டி ஓட்டுறோம். ஜி ஸ்பீடு வண்டி வேகன், ஜி வேகன் ஓட்டுறோம் நம்மளுக்கு. அது என்னென்னா பறக்குது. டயர்லாம் பார்க்குற பேண்ட்டு. நமக்கு முன்னாடி ஒருத்தன் பறந்து போயிட்டுருக்காயா. எங்கேதா வரீங்க? எனக்குண்டே வருவீங்களாடா பேனை பறக்கிறதுக்கு. சரி பரவாயில்ல, நம்ம பார்த்துக்கலாம் வாங்க. அது என்ன வேகம் போகிறாங்க, எப்படி பறக்குறீங்கய்யா? என்ன வேகம் ரவுண்டாக பறந்து போயிட்டுருக்காங்கய்யா. எப்படியும் போகிறாங்கய்யா. நம்மளை வந்துட்டு விட்டுட்டு போயிடறாங்க கைஸ். என்னையும் அழைச்சிட்டு போங்கடா, எனக்கு வண்டி ஓட்ட தெரியலடா. என்ன வண்டிடா அது பறந்துக்கிட்டே எப்படா வண்டி ஓட்டுறது? ஆஹா செக் பாயிண்ட். எங்கடா வந்து நிப்பாட்டிருக்கீங்க? அடப்பா மறுபடியும் முதல்லேருந்தே நிப்பாட்டிங்களடா. ஏடா ஒரு நியாயம் வேணாமடா, ஒரு செக் பாயிண்ட் இத்தனை கலந்துருக்கும். ஆஹா மறுபடியும் முதல்லேருந்தா? வாங்கப்பா போவோம். என்ன வேகம் போகிறான், என்ன வேகம். அச்சோ மின்னல் வேகத்தில் போயிட்டுருக்கோம். குறுக்க யாரும் தண்ணி லாரி வந்துடக்கூடாதுப்பா கைஸ். இது என்ன வேகம் போகுதுப்பா இது. சீக்கிரம் வந்து போவோம். குறுக்க தண்ணி லாரி மட்டும் வந்துடக்கூடாது கைஸ். ஆஹா என்ன திருப்பிட்டான் வண்டியாலே. அந்த சைடு போன்றா. ஏன்டா இந்த பக்கம் திருப்பினேன்? நான் திருப்பின வேறு திருப்பிட்டான். என் கறி வேறு லெவலாக திருப்பிட்டோம். ஆடாப்பா வந்து இடிச்சிட்டு போதான் போயிட்டுருக்கான்ப்பா. எனக்குண்டே வரானப்பா. ஆடாடாடா வண்டியில் எதுக்குடா ஸ்பானர் வச்சுட்டே இல்லைடா. வேகமாக போய் பறக்கும்டா. இப்போ ரிவேஸ் வரணுமா? ஆஹா பறந்துட்டோம் நம்ம. சூப்பராக டிக்கின் பறந்துட்டிங். என்ன போயிட்டு ஒரு இன்னொரு வேண வேண்டியது இருக்குது. வேகமாக போய் பறக்கணுங்கிறதுனால வரா மாதிரி ஆகிடுது. சீக்கிரம் போயிட்டோம். சூப்பர். இவ்வளோ தூரம் வந்துட்டோம். உழுவாமல் போய் என்ன எப்படியாது? அடா பாவிகளா, யாரும் உழுவாமல் என்ன தொத்தி விட்ருங்கடா. டே செக் பாயிண்ட் மட்டும் வாங்கிங்கடா. ஒரே ஒரு செக் பாயிண்ட் கொடுத்துட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். ஆஹா செக் பாயிண்ட் வந்து விட்டது. வாங்க போவோம். நம்ம இப்போ செக் பாயிண்ட்டுக்கிட்ட வந்துட்டோம். என்ன அது இது? ஆஹா ஓப்பன் இந்த ஜெயிலா? எதுக்கு உனக்கு நான் ஓப்பன் பண்ணி விட்டு நீ என்னை கொள்றதுக்கு? அதாவது சொந்த காசில் சோனி வச்சுப்பாங்களாடா. நான் வரலடா. இதை ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணால் வெறும் ஜெயிலாக இருக்குது. அவன் கூப்பிட்டு காட்டுக்காங்க. இவ்வளோ பேர் அடைச்சி விட்டுருக்காங்கய்யா. அடைச்சி விட்டு திறந்து விட்டாச்சு. நம்மளை கொண்டு மாட்டானே. நல்ல வேலை. இன்னும் திறக்கணுமா? இவனே வந்தாச்சு. நம்ம ஏன் இந்த தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம்? எல்லாரையும் திறந்து விட்டு போயிட்டுருக்கோம். எல்லாம் ஜெயிலில் உள்ளவங்க யாத்து பாரு சும்மா போதணும். இல்லைன்னு நம்மளை கொண்டுருவாங்க. அங்கே போவோம். நம்ம இப்போ ஏனியில் ஏறிப்போம். ஏனியில் ஏறி ஒழுங்காக போயிட்டுருப்போம். வாங்க. ஸ்பானர் வேறு போட்டுருக்கு. இந்த ஸ்பானரை வச்சுட்டு எஸ்கேப் ஆக போகிறோம். நம்ம பிரச்சனை இப்போ நம்ம எஸ்கேப் ஆகிற கட்டத்தில் 4 பேரை காப்பாற்றி விட்டு போயாச்சு. அவங்களாம் கொள்ளக்காரங்களான்னு தெரில. நம்ம தப்பிக்கிறது இல்லாமல் அவனும் வேற காப்பாற்றி விட்டோம். கொள்ளாமல் இருந்தால் சரி. அவனும் ஏறி வாடாங்கிற மாதிரி ஏறி போயிட்டுருக்கோம். இது நல்ல வேகத்தில் போயிட்டுருக்கோம். யாரும் குறுக்க வந்து சீக்கிரம் தப்பிச்சு போவோம். ஏன்னா அது மாட்டிக்கிட்டானா? ஒரே சவுண்டாக கேட்குது. மாட்டிக்கினாரு ஒருத்தர். காப்பாற்றணும். சீக்கிரமாக லைக் பண்ணிவிடுங்க. இல்லாட்டி நாங்கள் பாட்டு பாடி உங்களை கொண்டுருவோம். ஒழுங்காக நாங்கள் பாட்டு பாட வேணாம்னா சப்ஸ்கிரைபர் லைக் பண்ணிடுங்க கைஸ், ப்ளீஸ் கைஸ். வாங்க போவோம். நம்ம ஸ்பானரை வச்சு திறப்போம். ஸ்பானர் கொண்டு போனோம்னு திறந்துருச்சு. ஆட்டோமேட்டிக் ஸ்பானர் ஓப்பனிங் பிளக் இது என்ன அது? என்னடா இங்கே இருக்குது? என்ன ஏதோ ஒன்று ஒருத்த வரான் அடிக்கும். என்ன கண்டாது? இவ்வளோ பெரிய போலீஸே ஒன்று இதாக பல்லு ஒத்த பல்லு வச்சுட்டு போலீஸ் லாலிபாப் வச்சுருக்கேன். லாலிபாப் வச்சு அடிக்கிறான் நம்மளை. பல்ல உடைச்சிருக்கேன். லாஞ்சர் மாதிரி இருக்குது நம்மளுக்கு. விளையாட்டு லாஞ்சர் மாதிரி இருக்குது. இதை வச்சு அவன் பல்ல உடைச்சி எஸ்கேப் போகிறான். நம்மளை எஸ்கேப் ஆக்கி வச்சுருவாங்க. ஸ்டார் நெஞ்சிலே குத்துறா. அவனை சுட்றா. அவனை எப்படி அது சூப்பராகவே மறுக்க சூடே இல்லைன்னு சொல்லலாம். அவனை தப்பிக்க முடியாது. தப்பிச்சே ஆகணும். என்ன அது ரவுண்டு போட்டுக்கிட்டுருக்கான்? எங்கடா காலை மண்ணு கீழே போச்சு வச்சிருக்கியாடா? நல்லா வருவடா நீ. தொப்பி அப்பாரு.
மொட்டை தலையா எப்படியாவது தப்பிச்சு போகிறோம் டைம். ஆஹா சுட்டாச்சு, சுட்டு பறந்தாச்சு இவனை விட்டு நம்ம எஸ்கேப் ஆகிறோம் நம்ம. ஆஹா மறுபடியும் இங்கேயே வந்து நிற்கிறாங்களே. சரி வாங்க போவோம். எப்படி எஸ்கேப் ஆகிறோன்னு தெரில. எதிர்க்கு கார் இருக்கா, ஏதோ ஒன்று கிடக்கு, வாகனம் கிடக்கு, 4 பக்கமும் எக்ஸாஸ்ட் ஃபேன் மாதிரி இருக்குது. இந்த காரில் இருந்தால் நம்ம தப்பிக்க போகிறோம். உள்ள ஓட்டின கார் தான் இந்த காரு. ஆஹா சூப்பர் இருக்குப்பா, வாங்க தப்பிச்சிருவோம். என்ன அது நேராக போயிட்டுருக்கு, திரும்பு. எஸ்கேப் ஆகிட்டோம். ஆஹா நம்ம தப்பிச்சிட்டோம். ஆஹா வந்துடுச்சு, ப்ரெஷன் கேப்புலேருந்து எஸ்கேப் ஆகி போட்டோம். ஓகே பாய், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.